இப்ப காங்கிரஸ பத்தி பேசும்போது 67க்கு பிறகு அமைச்சரவையில காங்கிரஸ் இடம்பெறுறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் மேல எங்களுக்கு பெரிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது. என்னைக்குமே கிடையாது. காங்கிரஸை நாங்க ஏற்றுக்கொண்டதில்ல. மாநில உரிமைக்காக பேசிய கட்சி அல்ல. மாநில உரிமையில நசுக்கிய கட்சி தான் பேசியிருக்கோம். தமிழர்களுக்கு எதிரான எல்லா நிலைப்பாடுகளையும், எல்லா காலகட்டங்களையும் தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்ட்டா எடுத்த கட்சி காங்கிரஸ். அதுல கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். இல்ல நீங்க சொன்ன அதிகார பகிர்வு அவங்களுக்கும் நடந்திருக்குல்ல. அத அதுல எங்களுக்கு வரவேற்கிறீங்களா? உடன்பாடு கிடையாது. காங்கிரஸை ஒரு தேசிய கட்சியை இங்க அமைச்சரவையில கொண்டு வரல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்க இதை ஏற்கல. இடதுசாரி எடுத்த நிலைப்பாடு இருக்கிறீங்க. கண்டிப்பா. அவங்களும் தேசிய கட்சி தானே, முஸ்லீம் லீக் தேசிய கட்சி. இல்லைங்க, இடதுசாரிகள் தேசியம் பேசல. அவங்க பேசக்கூடிய உழைப்பாளர் ஒற்றுமை, வர்க்க ஒற்றுமை, வர்க்க விடுதலை பேசுறாங்க. காங்கிரஸ் பேசுறது தேச ஒற்றுமை, அவங்களுக்கு இந்தி பெருமை, இந்தியா பெருமை, இதெல்லாம் தான் அவங்களுடைய பெருமைகள். அவங்களுக்கு காங்கிரஸ் காந்தி பெருமை, நேரு பெருமை தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் காமராஜ் பெருமை பேசுவாங்க. தமிழர்களுடைய அரசியலை குறித்து அவங்க என்னைக்குமே கவலை எடுத்ததில்லை. அந்த காலத்துல இருந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சரிங்களா, இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அவங்களுடைய கடந்த கால வரலாறை பார்த்துட்டோம். அது தமிழ்நாட்டுக்கான கட்சியா நாங்க என்றைக்குமே அதை பார்த்ததில்லை. 2009 நடத்திய இனப்படுகொலை சார்ந்து இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க இன்னைக்கு வரைக்குமே அவங்களுக்கு பேரறிவாளன் தான் அவங்களுக்கு துன்பமா இருக்குது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு ஒழிய. நாங்க இதையுமே பேசிக்கிறோம். 2021 தேர்தலே நாங்க பேசியிருக்கிறோம். 21 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் தவறான சாய்ஸ் சொன்னோம். ராகுல் காந்தி தவறான நபராக நாங்க பாக்குறோம். அந்த இடத்துல கூட்டணி கட்சிகளை கையாளுறதுல தவறு இருக்கிறதா பாக்குறோம்னு சொன்ன பொழுது திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் எங்களை புடுங்கி எடுத்தாங்க. எங்களை போட்டு அப்படி பாசிஸ்ட் எங்களை பேசணும்னு தவிர இது எல்லாத்தையும் பேசிட்டாங்க. திமுகவுக்காக பேசக்கூடிய பல அறிவுஜீவிகள் அன்னைக்கு எங்களுக்கு எதிராக பேசினாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்க அன்னைக்கே சொன்னோம், நீங்க அங்க பிரசாந்த் கிஷோரை வச்சு மோடி பண்ணாரு, சுனில் கொல்குலோ வச்சு ராகுல் காந்தி பண்றாரு, எல்லாம் பிஆர் ஒர்க்குன்னு நாங்க சொன்னோம். இங்க ஐடியாலஜிக்கல் ஒர்க் இருக்குன்னு சொன்னோம். மாநில கட்சிகள் தான் இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்கான கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்ன ஒரே அமைப்பு மேற்பது இயக்கம் தான். ஒரே அமைப்பு. ராகுல் காந்தி அல்ல. வட இந்தியாவில் இருந்தா லல்லு பிரசாத் யாதவோ, தென்னிந்தியாவில் இருந்தா திமுகவோ, இது போன்ற ஒரு கட்சிகள் அல்லது கம்யூனிஸ்டுகளோ, இவர்கள் தான் பாஜகவுக்கு எதிரான கொள்கை கொண்டவர்கள். இவர்களும் தலைமை தாங்கன்னு சொன்னதற்காக நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஊடகங்கள் மருதையன்ல இருந்து அரண்சை ஊடகத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய இன்டெலக்சுவல்ஸ் சொல்லி திராவிட இன்டெலக்சுவல்ஸ் பேசக்கூடிய அத்தனை பேருமே எங்களை எதிர்த்து பேசினாங்க. இன்னைக்கு அவங்க எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறாங்க? நாங்க அன்னைக்கு சொன்னோம் இது தப்புங்க அப்படின்னோம். இவ்வளவு பெரிய பங்கீடு தரக்கூடாது, இவ்வளவு தொகுதி பங்கீடு தரக்கூடாதுன்னு சொன்னோம். நீங்க ராகுல் காந்தி இந்தியாவுடைய இன்னொரு தலைவரா முன்னிறுத்தாதீங்க, மறுபடியும் தேசிய கட்சி போய் நிறுத்தாதீங்க, மாநில கட்சிகள் நிறுத்தினாதான் ஃபெடரல் அல்லது கான்ஃபெடரல் பேச முடியும் தெளிவா சொன்னோம். இத்தனை மே 14 இத்தனை பிரச்சனை இவ்வளவு காலம் நாங்க பேசியிருக்கோம். இத்தனையுமே ஆவணமாக இருக்கிறது. இது தோல்வி இதனுடைய குமுலேட்டிவ் எஃபெக்ட். அது இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.